அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. பிரபல இந்தி பின்னணி பாடகர் கிஷோர் குமார் இந்தி திரையுலகின் பின்னணி பாடகராக திகழ்ந்து உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட கிஷோர் குமார் பிறந்த தினம் இன்று. மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வா நகரில் 1929 பிறந்தார். உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இவரது இவருடைய அண்ணன்கள் அசோக் குமார், அனூப் குமார் பாலிவுட் நடிகர்கள் என்பதால் இருவரும் இவருக்கு நடிப்பு மற்றும் இசையில் ஆர்வம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. மும்பை டாக்கீஸில் கோரஸ் பாடகராக இசை பயணித்து தொடங்கிய கிஷோர் 1946 அசோக் குமார் கதாநாயகனாக நடித்த ஷிகாரி திரைப்படத்தில் நடித்தார். 1948 ஜித்தி திரைப்படத்தில் முதலாக பாடினார். 1951 ஆந்தோலன் படத்தில் நாயகனாக நடித்தார். நௌக்ரி, முசாஃபிர், ஆஷா உள்ளிட்ட படங்களில் நடித்தார். ஆனால் சிறந்த பாடகராக பிரகாசிக்க வேண்டும் என்பதில் இவருக்கு அதிக ஆர்வம். எஸ்.டி. பர்மன் இசையமைக்கும் அனைத்து படங்களிலும் பாடி வந்தார். கிஷோரின் குரல் ஒரு அருள்கொடை என்பார் பர்மன். முனிம்ஜி, டாக்ஸி டிரைவர், பந்தூஸ் ஆகிய படங்களில் இவரது பாடல்கள் பிரபலமடைந்தன. 1961 ஜூமுரு திரைப்படத்தை தயாரித்து இசையமைத்து பாடல்கள் எழுதி முக்கிய வேடத்திலும் நடித்தார். தொடர்ந்து பல படங்களில் இசையமைத்தார். எவ்வித இசைப்பயிற்சியும் இல்லாமலே திரை இசை உலகில் சாதனை படைத்தார். 1970களில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை வழங்கி இந்தி திரையுலகில் கோலோச்சினார். ஆராதனா அப்படின்ற படத்தில் இவர் பாடிய ரூப் தேரே மஸ்தானா மற்றும் மேரே சப்னோ கிரானி கப், இதெல்லாம் பாட்டு எனக்கு என்ன தெரியும், அந்த வரியை மட்டும் வாசிச்சு விடுறேன். ரூப் தேரா மஸ்தானா அது கூட கேள்விப்பட்டிருக்கேன். மேரே சப்னோ கி ராணி கப் மற்றும் கோரா காக்கஸ்தா ஏ மன் மேரா, இதெல்லாம் எப்படி இந்தி சொற்கள். கோரா காக்கஸ்தா ஏ மன் மேரா ஆகிய பாடல்கள் மக்கள் மனதில் இன்றும் எதிரொலிக்கும் அமரகீதங்கள். காதா ரகே மேரா தில், ஜல்தே ஜல்தே மேரா ஏ கீத் ஆகிய பாடல்கள் இவரது பெருமையை என்றென்றும் பறைசாற்றக்கூடியவை. அவரது பாடல்களுக்காகவே பல படங்கள் ஓடின. ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன், சஞ்சீவி குமார், தர்மேந்திரா, ஜிதேந்திரா, தேவ் ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் பின்னணி பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆர் டி பர்மன், ராஜேஷ் கண்ணா, கிஷோர் குமார் கூட்டணி பாலிவுட்டில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் வெற்றி கூட்டணியாக கொடிகட்டி பறந்தது. முப்பத்தி படங்களில் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். மூவரும் தனிப்பட்ட முறையிலும் நெருங்கிய நண்பர்களாக திகழ்ந்தனர். கிஷோர் குமார் மறைந்த பிறகு அவரது குடும்பத்துக்கு தொடர்ந்து உதவி வந்தார் ராஜேஷ் கண்ணா. கிஷோர் குமார் மிகுந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர், சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதவர், மனதில் பட்டதை துணிச்சலாக கூறுவார். பிலிம்பேர் விருதை 8 முறையும், வங்க திரைப்பட பத்திரிகையாளர் கழக விருதை பல முறையும் பெற்றிருக்கிறார். காலத்தை வென்ற இசை மேதை கிஷோர் குமார் புகழை அணியின் உச்சத்திலே இருக்கும் போதே 58 வயதில் மாரடைப்பால் மறைந்தார். 1987 மத்திய பிரதேச அரசு
இவரது பெயரில் விருதை நிறுவி கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. திரைப்பட கலைஞர்களுக்கு மற்றும் முக்கிய கலைஞர்களுக்கு. மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வா நகரில் 1929 பிறந்தவர் கிஷோர் குமார். இந்தி பின்னணி பாடகர். ஆகஸ்ட் 4 2025 திங்கட்கிழமை ஒரு திரைப்பட பாடல் ஆளுமையை, பாடகர் அப்படின்ற ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இந்திய நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.